everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம பிக் கார்டு ரீடிங் பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எவ்ரி டியூஸ்டே போடலாம் அப்படின்னு பிளான். ஓகேங்களா? ஸோ as usual you have three options. Pile 1 amethyst crystal, pile 2 rose quartz crystal, and pile 3 I think this is red jasper, orange color crystal. சரியா? orange color. Okay, jasper I think. So கண்களை மூடி inhale exhale 3 times பண்ணிக்கோங்க. Just open your eyes. ஏதோ உங்களுக்கு சூஸ் பண்ண தோணுதோ without second thought நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். Right? So let us start with pile 1 airline amethyst crystal choose பண்ணிருந்தீங்களோ. pile 1 no contact situation. What about your person? feelings அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட எனர்ஜி பார்த்தலாம், அப்புறம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. Please Spirit help us to get information about pile 1 person. So please Spirit, what about energies of pile 1 persons, current energy of pile 1 person? Please Spirit, thank you. The sun. Happy family, door to value. Seventh chakra, goddess of moon, woman holding a coin. 5 6 this is 7. 5 plus 2 4 plus 2 6, this is 5. 5 6 7, இங்கே 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியுது. pile 1. ஸோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோடைய ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கலாம். ஏஞ்சல்ஸ் எப்போவுமே உங்களுக்கு வந்து சைன்ஸ் காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதோ ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கன்வே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கூடவே இருக்கிறாங்க. So let's see. So divine masculine, divine feminine ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கலாம், இமோஷனல் சப்போர்ட் இருக்கலாம். ஸோ டிவைன் ஃபெமினினால தான் ஒரு லைஃபே வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து டிவைன் மாஸ்குலினுக்கு வருது. சரியா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மதிப்பு வந்து இப்போ தான் தெரிய வருதுன்னு சொல்லலாம். And let's see what about messages from romance angels for pile 1. Pile 1 person's feelings for pile 1. Please Spirit, pile 1 person feelings for pile 1. Healing family issues. Your love life benefits as you forgive your parents. Honeymoon, enjoy the bliss of holiday time together. Reconciliation. So pile 1 person's messages for pile 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹனிமூன் வருது, ரீகன்சிலேஷன் வருது, ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம் தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ரீகன்சிலேஷன் பிளான் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது. ரைட்? ஸோ
மேபி சில பேர் மேரிடாக இருந்துட்டு கூட நீங்கள் பிரேக்கப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது, நோ கான்டாக்டில் இருக்கலாம். ஸோ இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் தீரணும், அகெயின் ஒரு லைக் ஹனிமூன் போகணும், சம் ட்ராவல், வெளியே போய் ஒரு அப்போ தானே ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஒரு ரீகன்சிலேஷன் வேணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எனர்ஜியாக தெரியுது, ஃபீலிங். ஓகேவா, கெட்டிங் டு நோ ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அண்ட் லெட் மீ டேக் சம் கார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஹிடன் ட்ரூத் ஆரக்கிள். இது இப்போதான் நான் யூஸ் பண்ண போகிறேன், வாங்கி பல நாள் ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் சசிகுமார், அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு சசிகுமார். நவ் லெட்ஸ் see. ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்ன பார்க்கலாம். Pile 1 person feeling towards pile 1. Pile 1 person feeling towards pile 1. Please spirit. I replay our conversation over and over. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசினதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இட் இஸ் டைம் ஃபார் மீ டு ஹீல் நவ். ஓகேவா, அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறாங்க. யூ டு நாட் நோ ஹவு ஹார்ட் இட் வாஸ் டு லெட் யூ கோ. உங்களை விடுறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம். லெட் கோ பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐ நோ ஐ கிராஸ் த லைன் வித் யூ. சரியா, ஸோ ஒரு லிமிட்டை தாண்டி நான் பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. 1 second. Please spirit, what about pile 1 person feelings towards pile 1? I left when I saw you with someone else. இது சில பேருக்கு பொருந்தலாம். somewhat ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம் சில பேருக்கு. சாதாரணமாக மற்றவங்கள்ட்ட பழகுனதோ பேசினதோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கலாம். அது வந்து அவங்க இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, சம்வாட் இல்லை ஒரு தவறான எண்ணத்தோடு இருக்கலாம், ஒரு இருந்திருக்கலாம். ஐ விஷ் திங்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட், ரைட். I wish I could share my good news with you. மேபி அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கலாம். சம்வாட் அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் லைஃப்பில் போயிட்டு இருக்கு, அது வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மீ ஒன் டே, ரைட். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து என்ன மன்னிச்சு ஏற்றுப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, மன்னிச்சு இப்போ ஏற்றுக்கிறதுங்கிறது இங்கே எப்படி இருக்குதுன்னா, மேபி எனக்கு இன்ட்யூட்டிவாக தோன்றது மேபி டிவைன் மாஸ்குலின். சில பேருக்கு வந்து டிவைன் மாஸ்குலின் ஸ்டபனாக இருக்கலாம், ரைட். எனிகோ, ஸோ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ரைட். அவங்க செய்த தவறு, எனி ஒன் ஆஃப் யூ, எப்படி உங்களுடைய பர்சன் வந்து அவங்க செஞ்ச தவறை வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, ரைட். சில பேருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களை பற்றின ஒரு தவறான விஷயத்த அவங்களுக்கு சொல்லி குழப்பி இருந்திருக்கலாம், ரைட். எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போது புரிய வருது. ஸோ பைல் 1 ஃபார் சம் இது வந்து பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மியூசிக் கேட்கும்போது உங்கள் ஞாபகம் வருது உங்களுக்கு. ஓகே, I do not react when people mention you. ஏதோ ஒரு இடத்துல சின்ன கோபம் இருக்கலாம், சரியா. கொஞ்சம் கோபம் வந்து இருக்குதான் செய்யுது, என்னதான் ஒரு புரிதல் இருந்தாலும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது. ஓகே, now let's see. Let me take one card from this side. இது எப்பமோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான், இன்னும் கம்ப்ளீட் பண்ணல ஏதோ, ரைட்.
ஐ எம் வாட்சிங் யூ ஆன்லைன், ரைட்? உங்களை வந்துட்டு அவங்க த்ரூ ஆன்லைன் வாட்ச் பண்ணுறாங்க. I want you to make everything right between us. Take initiative. ஸோ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சரி செய்யணும், உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிறத சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் கூட பெட்டராக அவங்க ஃபீல் பண்ணலாம், ரைட்? ஸோ pile 1 ஆன்லைன் மூலமாக உங்களை வாட்ச் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ரைட்? ஐ ஸ்டில் ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. இன்னும் உனக்காக வந்து நான் என்கிட்ட உன்னை பற்றின ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. நிறையா விழுந்துச்சு. Let me take one more please. I like these types of cards very much, but prepare பண்ணதான் டைம் இருக்க மாட்டேங்குது. I expect you to bring logic and discipline into relationship. I am older than you. I am not able to express my true feelings openly. கொஞ்சம் ஸ்டபனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பர்சன் வந்து ஸ்டபனாக இருக்கலாம். மேபி உங்களுடைய ஏஜில் கூடவங்களா இருக்கலாம். அந்த ஒரு இது இருக்கலாம், ஓகேவா? ஸோ சில பேருக்கு உங்கள் பர்சன் ஐ வாண்ட் யூ இஸ் பாட்டம் அப் டுடே. சில பேருக்கு வந்து எப்படி இருக்கலாம்னா, அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதவங்களா இருக்க சான்ஸ் இருக்கு, ஓகே? பட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் எம்பரர் மாதிரி தான், ஒரு டிசிப்ளின் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், லாஜிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக தெரியுறாங்க. பார்க்கலாம் நமக்கு டேரோ கார்ட்ஸில் என்ன வருதுன்னு. ஸோ pile 1, I feel something is going very differently. ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்குறோன்னு எனக்கு தோணுது. Let's see. So what about from this love oracle deck? Competition, enemy, clever, look over your shoulder, the other women. யாராவது ஒரு விமன் மூலமாக கூட pile 1 உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இங்கே விமன் ஹோல்டிங் எ காயின் இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு விமன் கூட குழப்பத்தை படுத்தி இருந்திருக்கலாம், ஓகே? ஹார்ட் பிரேக், பெயின், செப்பரேஷன், டிசப்ஷன், ஷாக்கிங், அட்டாக். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக், பெயின் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே? ரிசீவிங் வாட் யூ நீட், ப்ரோக்ரஸ் அண்ட் அரைவிங், மூவிங் ஆன், க்ளோஷர் இஷ்யூஸ். Healing from heartbreak, freedom from toxic relationship or addiction. So pastல வந்து somewhat எஸ், சில பேருக்கு வந்து மேபி தேர்ட் பார்ட்டி இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவங்க எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு, ஓகே? அண்ட் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ அவங்க சொன்னதை வந்து நம்பி இருந்திருப்பாங்க, ஓகே? அதெல்லாம் ஒரு புரிதல் வருது, ரைட்? ஸோ அங்கேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் உங்களை வந்துட்டு த்ரூ ஆன்லைன் அந்த மாதிரி அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே? ஸோ ஒரு நல்லபடியாக வந்து ஒரு ஃபன்னாக வந்து இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தெரியுது. ஃபைன், சூப்பர். Now let's see from tarot cards.
So their feelings towards you. What about their feelings towards you? Pile 1. Your person feelings towards you, pile 1. One second. Please spirit, pile 1. Person's feeling towards pile 1. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஓகேவா? Let me shuffle பண்ணிக்கிறேன் நான். Pile 1 person feeling towards pile 1. Please spirit. Pile 1 person feeling towards pile 1. Okay, let's see. 6 of Pentacles. Feelings towards pile 1. Queen of Cups. High Priestess. 7 of Cups. The World. Ace of Cups. Knight of Wands. The Moon. Already நமக்கு moon வந்தது. 4 of Cups. Bottomல 6 of Cups, 9 of Cups, King of Cups. Wow. So I am seeing here King of Cups and Queen of Cups. So என்ன நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்ற பர்சன் நீங்க தான் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற பர்சன் அவங்க தான் நீங்க நினைக்கலாம். ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா. ஸோ மேரேஜ் கப்புள் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் ஃபீலிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஹாப்பினஸாக இருக்க முடியும். அண்ட் உங்கள் பர்சனுமே அவங்கள வந்து ஒரு லவ் அண்ட் கேரிங்கோட பார்த்துக்கிறாங்க. இசன்ட் இட்? உங்களுக்குமே நீங்களும் அதே மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்கிறீங்க. பட் அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 2 பேருக்கு நடுவில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை ஒரு மியூச்சுவல் லவ் இல்லைன்னு நினைக்கலாம். ஒரு சைடு நிறையாவும் இன்னொருத்தவங்களோட எஃபர்ட் கம்மியாகவும் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணலாம். சில ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். ரைட்? சம்வாட் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் தே ஆர் திங்கிங் அபவுட் த பாஸ்ட். ரைட்? பாஸ்ட்டை நினச்சி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டில் தே ஆர் திங்கிங் அபவுட் ஃபார் பாஸ்ட் நினச்சி கவலையோடு தான் இருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா வந்து வரணும் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே தோணுது, அப்புறம் அவங்களுக்கு நாட் ஓகேன்னு தோணுது. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஓகே. One second. ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கன்ஃபியூஷன் இருக்கலாம். சம்வாட் சில விஷயங்களை வந்து ஹைட் பண்ணலாம் அவங்களேவும். அண்ட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனாக தெரியுது. ஓகே. பட் ரொம்ப உங்களை வந்து மதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் அதிகமாக படித்தவங்களா இருப்பீங்க. ஓகே. ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக வந்து நினைக்கிறாங்க உங்களை. Nine of Swords, Devil, 9 of Wands, ஸ்பெல் ஒர்க்கு, டெவில் எல்லாம் பாருங்க. சில பேர் ஸ்பெல் பண்ணலாம். ஈவன் உங்கள் பர்சனே வந்து ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்களா ஸ்டெப் எடுக்கணும், நீங்களா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி, நீங்களா அவங்கள்ட்ட வரணும் அப்படின்னு அவங்க ஸ்பெல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நீங்களும் ஒரு இல்யூஷனில் இருக்கிறீங்க. அதனால நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டபர்னாக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு.
ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் கோவமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ரைட்? எஸ், அவங்க லவ் சொல்லணும், மீட் பண்ணணும், வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஈவன் அவங்க மேல தப்பு இருக்குது அப்படிங்கிறது கூட புரிஞ்சிருக்கலாம். அப்பாலஜி கேட்கணும், வரணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாலுமே அது ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கு. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால அவங்களுக்கு வர்ற எண்ணம் கூட அப்புறம் மாறுது, திருப்பி வருது, அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் இஸ் கன்ஃபியூஷன்? அவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் பார்க்கலாம். ஸோ தூங்க முடியாத அளவுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. சம்வாட் அதுதான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மை தெரியணும்னு நினைக்கலாம். ஓகே, இன்னும் சரியான ஒரு புரிதல் வரல, ஒரு குழப்பம் இருக்கு, ரைட்? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் அவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்ற புரிதல் வந்திருந்தாலுமே சம்வாட் ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா இல்லையா, நம்ம வந்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்னா சேருமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் அதை ஃபீல் பண்றாங்க. again 7 of cups. ஓகே, ஸோ ஆக்ஷன் எடுக்கணும், அந்த கேரிங் அண்ட் லவ் அதை காட்டணும் அப்படின்னாலுமே என்ன செய்யன்னு தெரியல. அகெயின் ஒரு குழப்பம் வந்துடுறதுனால அவங்களால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அவங்க உங்ககிட்ட இருந்து இல்லை டிவைன் மாஸ்குலின் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் குட் நியூஸ் ஃப்ரம் டிவைன் ஃபெமினின். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஒரு குட் கம்யூனிகேஷன் வேணும்னு நினைக்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ் 2 times. வாட் இஸ் திஸ் ஹை பிரிஸ்டஸ் ப்ளீஸ்? மன போராட்டம் இருக்கலாம், வெளியே தெரியாம இருக்கலாம். அகெயின் ஹைப் சம்திங் இஸ் தேர். ஸோ அவங்கள சுற்றியும் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கலாம். நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது வந்து வெளியில தெரியாம இருக்கலாம். பட் இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஈவன் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு கூட அவங்க நினைக்கலாம். ஓகே, ஃபைன். அவங்களோட ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன பார்க்கலாம். Pile 1 action towards you. I want to pull 3 cards. 8 of Cups, Ace of Pentacles, 10 of Swords, 3 of Swords, Page of Pentacles, Lovers. Action towards you எப்படி இருக்குது அப்படின்னா again judgment and லைக் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. நியூ பிகினிங் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான எஃபர்ட்டை போடணும் அப்படின்ற தாட் அவங்கள்ட்ட போயிட்டு தான் இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகே, இல்லை ஏமாத்தினதான் நினைக்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ் பிரச்சனைகள் வந்ததா நினைக்கலாம். மேபி நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வரணும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, சில பேருக்கு எஸ் அவங்க வந்து இந்த இல்லை அவங்களுடைய தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்து விலகி வராங்க. ஓகே, வந்து ஒரு நியூ பிகினிங்காக வராங்க. அப்படி வரும்போது பழைய கஷ்டங்கள், பெயினான பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு வெளிச்சத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு அது ரிலேட்டடாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எஃபோர்ட் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து தெரியுது. ஓகே, Pile 1. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்குதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். ஓகே, ரீசன் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் என்னவா இருக்கலாம்?
let me pull one card. Okay, recent future இந்த கனெக்ஷன்ல என்னவா இருக்கலாம்? Queen of Wands எல்லா கார்டும் வந்துருச்சு. Queen of Wands, Devil, 8 of Swords. இந்த black magic அப்படின்றதெல்லாம் தெரியுது சில பேருக்கு. Hierophant, 8 of Wands, Magician. Wow, recent 3-4 கார்டு எடுத்துட்டேன். Okay, Sun is in the bottom of the deck. ஸோ எப்படி இருக்குன்னா, ரீசன்ட் ஃபியூச்சர் வந்துட்டு யாருடைய ஒரு எஃபர்ட்னாலேயோ ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும். சரியா, ஒருத்தர் விரும்புகிறத சாதிச்சே ஆகணும்னு எஃபர்ட் போடுவாங்க. அண்ட் போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும். அண்ட் இது வந்து ஹேரஃபண்ட் வருது. ஓகே, ஒரு கமிட்மெண்ட் வரைக்குமே வந்து எஃபர்ட் 2 பேருமே போடுற மாதிரி தெரியுது எனக்கு பைல்வான். ஸோ ஒரு கமிட்மெண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பைல்வான். ரீசன்ட் ஃபியூச்சர் டைம் வந்து மேபி இட் வில் டேக் 2 months. ஓகே, 2 மாதம் கூட எடுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஸோ பைல்வான் let's see. This may be helpful for you. நம்புகிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு. And thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Next, let us see pile 2. Pile 2 யாரெல்லாம் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, pile 2 உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்னவா இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? So pile 2 person feelings, pile 2 person feeling towards pile 2. First of all, let's see their energy. Is or her அவங்க எனர்ஜி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். This is a general reading. எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு தெரியாது. பொருந்தலாம், பொருந்தாமலும் இருக்கலாம். பொருந்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் சம் அதர் பைல். எந்த பைலுமே பொருந்தலைன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் சம் அதர் வீடியோ. ஓகேவா? ரைட். ஸோ சம்டைம்ஸ் எனர்ஜி மே பி ரிவர்ஸ்டு. ஓகே, சம்டைம்ஸ் நீங்கன்னு சொல்கிறது அவங்களா இருக்கலாம், அவங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கலாம். இட் மே ஹேப்பன், ரைட்? சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும். Now let's see உங்க பர்சனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Door to romance. Wow, ரொம்பவே தயாரா இருக்காங்க. Angel of romance, balance, very good. Situation பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செகண்ட் சக்ரா, ஆர்கேஞ்சல் ஏரியல், appreciation, angel of strength, adjacent possibilities. ஸோ அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, so right, so angel of balance, door to romance, angel of strength. பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கலாம். ஓகே, பல வாய்ப்புகள் வந்தும் அவங்களால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இல்லை நிறைய விஷயங்கள்லாம் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்கலாம். ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், அதோட போராடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் இந்த ரொமான்ஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எனர்ஜி ஆனால் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஸ்டில் அவங்க வந்து ஒரு லவ் எனர்ஜியில தான் இருக்கிறாங்க. ஓகே,
ரொம்பவே வந்து உங்களை நினச்சி பெருமைப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களுடைய அன்பு, நீங்கள் கொடுத்த அந்த அன்பு, அதை வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ரைட்? அது ரொம்பவே வந்து பாராட்டுதலுக்கு உரியதாக அவங்களுக்கு தெரியுது. மேபி உங்களை மாதிரி அவங்களால வேற யார்ட்டையும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, but 36 ஸோ அவங்க வந்து இப்போ எப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து வர அன்பை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே மேபி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். எஸ், ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see somewhat from this romance angels. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டுவர்ட்ஸ் திஸ் கனெக்ஷன். pile 2 person feeling towards pile 1. chemistry, getting to know each other, you deserve love, your relationship a change chance, religious factor very soon. ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி மாதிரி வேறு யார் கூடயும் அவங்களுக்கு ஒத்து போகலை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் தெரியுது. அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வெரி சூன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு சான்ஸ் வேணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு லவ் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரிலீஜியன் காரணமாக வேறு ரிலீஜியனாக இருக்கலாம், ரைட்? அது ரிலேட்டடாக ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கூடிய சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்காக தெரியுது. ஓகே, now let's see some messages from this deck. So this deck was gifted என்ன சொல்கிறது, இதை வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் சசிகுமார் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். இது ரொம்ப காலமாச்சு, நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். Now let's see what about is their feelings towards you by 2. Pile 2 person feeling towards pile 2. So many things remind me of you. You speak to me through music. My life is not as together as it seems. I cannot stop thinking about you. So மியூசிக் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களை நினைக்கிறத நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீ பார்க்குற மாதிரியான பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அது என்ன சொல்கிறது, அவங்களுடைய லைஃப் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துது. What else? What he is thinking? What is his feelings towards? Sorry, his or her. What are their feeling towards
file 2. File 2 person feeling towards file 2. ஸோ உங்களை நினச்சி தூங்கவே முடியல, முடிச்சு தூங்காமல் இருக்கிறாங்க. ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. ஸோ உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ் எப்போவுமே மாறாது, அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். we both know I am not the one for you. அது எப்போவுமே உங்கள் பர்சன் யூஸ் பண்ணுற வேர்டாக கூட இருக்கலாம். நான் உனக்கு சூட்டபிள் கிடையாது. மேபி சில பேருக்கு அவங்க அப்படி சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். நான் உனக்கு எலிஜிபிள் கிடையாது, நீ எப்படி என்னை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுற, மேபி எங்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பேசக்கூடியவங்களா இருக்கலாம். யூ கேம் க்ளோசர் தேன் எனி ஒன் எல்ஸ். பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி. ஸோ வேறு யாராலும் உன் அளவுக்கு எங்கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. file 2. ஸோ வாட் அபவுட் from this love oracle? Time with friends, moving on, happy, single, living in the moment, having fun. ஸோ இப்போதைக்கு அவங்களுடைய இந்த கரண்ட் மூமெண்ட்டில் அவங்க லைஃப் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கரண்ட் மூமெண்ட்டில் எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னது இது, இன்ட்ரெஸ்டட், conversing more, awaited message, arise, text, call, email. ஸோ உங்கள்கிட்ட வந்து டெக்ஸ்ட்டு, காலு, இமெயில் ஏதாவது வருமானு அவங்க எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு. ஓகே, சில பேருக்கு வரலாம் டெக்ஸ்ட்டோ, காலோ, மெசேஜோ. அவங்களே வந்து பேசலாம். சப்போஸ் அவங்க கால் பண்ணி பேசி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன செய்யுது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பயம். அதனாலே கூட அவங்க கால் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் எல்ஸ் ஃப்ரம் திஸ், லெட் அஸ் see. ஸோ இவங்களும் வந்து ஒரு ஸ்டபனான ஒரு நேச்சராக இருக்கலாம். ஸோ அவங்க இறங்கி வர மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் டிசிப்ளின்டாக போகணும், இது இப்படின்னா இப்படி தான், அப்படின்னா அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்களுடைய ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் விஷயம் எல்லாமே சரி பண்ணப்படணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து ஐ எம் வாட்சிங் யூ ஆன்லைன், நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அன்பிளாக் மீ, unblock me. File 1 we got the same parts. I miss you. Right? So கண்டிப்பாக அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஐ எம் வெயிட்டிங் ஆன் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியான நேரம் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப டயர்ட் ஆகுது ஆக்சுவலி, என்னன்னு தெரியல. So now let's see what about their feelings towards you. File 2 person feeling towards file 2. So feeling towards you pile 2, let's see pile 2 person feelings towards pile 2.
Three of Swords, King of Swords. Swords நிறைய பார்க்குறோம். Page of Wands, Justice, the Fool, Magician, Lovers, Pile 2 person. Pile 2 உங்களுடைய பர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களை குயின் ஆஃப் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், Pile 1 King of Cups, Queen of Cups இருந்தது. ட்ரூ லவ் அன்பு அப்படி ஒரு 2 பேர் கப்பிள்ஸ். Pile 2 நீங்களும் வந்து கப்பிள்ஸாக இருக்கிறவங்க தான். ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்கிறீங்க. அவரை இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க, நீங்களும் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறீங்க. அவர் ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்கார், நீங்கள் ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க. மேபி அவர் அப்படி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாட்டமில் வந்துட்டு Ace of Pentacles, Empress. வாவ். 10 of Cups, 4 of Wands. Pile 2 person அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா, மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கிற மதர் ஃபிகர்னால இது சில பேருக்கு அஃபெக்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் எப்படி பார்த்தோன்னா ஹார்ட் பிரேக் தெரியுது. அண்ட் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்காங்க. தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரொம்ப இல்லை, இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? நியாயம் தர்மப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் கண்டிப்பாக நியூ பிகினிங் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அதான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்படின்னா அவங்கெல்லாம் கால் பண்ணிலாம் பேச மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் உங்களுடைய அந்த இந்த ஸ்டபர்னஸ் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கலாம். ஸோ அண்ட் மேரேஜ் ஆகிருக்கிறீங்க, ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். அப்படின்னா என்னைக்கோ சேர்ந்து இருக்கணும், நியூ பிகினிங் வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? நான் இது எதுக்குமே கிளாரிட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் திஸ் லவ்வர்ஸ், அதை மட்டும் பார்க்கலாம். என்ன ஒரு கன்ஃபியூஷன், என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபைன். Pile 2 person உடைய ஃபீலிங்ஸ், டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு ட்ரஸ்ட், இது ஈகோ இஷ்யூஸ் மட்டும் இருக்கு. நீங்கள் தானே மூவ் ஆன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். ரைட்? இல்லை நீங்கள் மூவ் ஆன் ஆயிட்டீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஒரு போராட்டமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மனப்போராட்டம். ஓகே, வாட் இஸ் that 3 of Swords, ப்ளீஸ்? ஓவர் திங்கிங், கன்ஃபியூஷன், ஜட்ஜ்மெண்ட். ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது. மறுபடியும் சேருவோமா மாட்டோமா, அது இப்படியே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஐ மீன் ஒரு கவலை, சேருவோமா மாட்டோமா இது அப்படின்ற ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் தெரியுது. King of Cups. சில பேர் நினைக்கலாம் இதில் வந்து உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணலாம், ஒரு உண்மை இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத பற்றி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த அன்பு ஒரு உண்மையான அன்பா இல்லையா அப்படின்ற ஒரு இமோஷ்னல் லாஸ் அவங்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, டவுட் வரக்கூடாது, வந்தால் கஷ்டம் தானே, அது எப்படி கிளியர் ஆகும்? ப்ரேயர் தான் பண்ணணும். வருஷக்கணக்காக பழகி இருந்தவங்களுக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த சந்தேகம் வர்றது தீரும். சரியா? அப்போ யோசிச்சு பார்த்தா தீரும். உண்மை இருக்குதா, உண்மை இல்லையா, அது பொய்யான அன்பா, உண்மையான அன்பா
அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய பர்சன். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அகெயின் மெஜிஷியனுக்கு தான் நான் இப்போ போட்டேன். மெஜிஷியனே வருது, சேரியட், 2 of cups. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு ரீயூனியன் வேணும், இந்த லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். பாருங்கள், சக்ஸஸ் ஆகணுன்ற சக்ஸஸ் வருது, ரீயூனியன் வருது, கண்டிப்பாக ரீயூனியன் வேணும் அப்படின்ட்டவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நவ் லெட்ஸ் see ஆக்ஷன் எது எடுப்பாங்களா பார்க்கலாம். வாட் அபவுட் their action towards you? ஸோ pile 2 action towards you. pile 1 தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. pile 2 பெட்டர். ஐ எம் கெட்டிங் டைரக்ட் மெசேஜஸ். ஸோ pile 2 what about their action towards you? Ace of Wands. பொறுமையாக இருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. பொறுமையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலையில் அவங்க பிஸியாக இருக்காங்க. ஓகேவா, இது சரியாகுமா, இந்த நிலைமையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே ஏற்கனவே 5 of Swords, இந்த ஈகோ ப்ராப்ளம் தான் நிறைய இருக்கு. ஓகே, ஈகோ இஷ்யூஸ் தெரியுது, ஓவர் இமோஷ்னல் ஆகுறாங்க. ரைட். அன்பிளாக் மீ பார்த்தோம். சில பேருக்கு நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருந்தது அவங்களுக்கு ரொம்ப ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி இருக்கலாம் ஃபார் சம். ரைட். பட் நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் தே ஆர் வெயிட்டிங். அண்ட் வாட் அபவுட் ரீசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். ரீசன்ட் ஃபியூச்சரில் என்ன நடக்கலாம், இந்த கனெக்ஷனில் ஃபியூச்சர் எப்படி இருக்கலாம்? Please Spirit, what about the future of this connection? Seven of Wands, wow, 8 of Wands, 8 of Swords, 88 angel number பார்க்குறீங்களா? And Sun. So future எப்படி இருக்கலாம்னா, கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் ஏற்படும். ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு அவங்க ஒன்று நினச்சிட்டு, ஸோ 2 பேருமே அவங்கவுங்களா கட்டி போட்டுட்ருக்கிற ஒரு சூழல் வந்து மாறும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ someone is blocked here அப்படின்னா அவங்க அன்பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க வழிக்கு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் வந்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு புரிதல் வரதை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நிறைய கம்யூனிகேஷன் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அவங்களே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்களாமா, நீங்கள் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு ரீசெண்ட் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஓகே, again 8 of Swords. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு கார்டு 2 இடம் வந்துச்சுன்னா we should think about it deeply. One second. ஓகே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே, அவங்களா ஒரு ஃபீலிங், இப்படியா அப்படியா, நம்மளால முடியுமா முடியாத, பாஸ்ட்டை நினச்சி நான் தகுதியா இல்லையா, மேபி என்ன வேணாலும் நினைக்கலாம். ரைட். கோவமாக வரும்போது அவங்கள பிடிச்சி கத்தலாம், தனியாக இருக்கும்போது அவங்கள குறைச்சி நினைக்கலாம். ரைட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட பேர்டனாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எனிகோ அது எல்லாமே அவங்கள கட்டி போட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். பட் அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கண்டிப்பாக வரும். அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு.
அவங்களும் வந்துட்டு எப்படின்னா சில இல்லூஷன்ஸ்னால தான் அவங்களும் வந்துட்டு ஒரு அப்போசிங் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டெவில், ஹை பிரிஸ்டஸ், 8 of Swords பாருங்களேன். பட் எனிகோ இது எல்லாமே எப்படி இந்த நெருப்பு வந்து பொசுக்கிற மாதிரி இது எல்லா பிரச்சனையும் பொசுங்கி ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ரைட். ஃபைனலி ஐ வாண்ட் டு புல் ஒன் கார்ட். ஸோ எல்லா பிரச்சனைகளும் ஒரு எண்டுக்கு வரும். டெத் இருக்கா? ஸோ ஒரு எண்டுக்கு வரும். ஒரு ஞானம் பிறக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக 2 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும் 2 பேருடைய லைஃப்லேயும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா? ஸோ பை டூ I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 3 and orange color crystal choose பண்ணிருந்தீங்களோ pile 3 உங்களுக்கான messages from pile உங்க person. Okay, pile 3 person feelings towards pile 3 என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட எனர்ஜி பார்க்கலாம். உங்க பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? let's see their energies. pile 3 person's energies, please spirit. pile 3 person's energy, please spirit. Thank you. Man holding a coins. Thinking woman. Anxiety. Third chakra, Archangel Samuel. Healer of ages, man holding a heart. Okay. ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அது ரிலேட்டடாக அவங்களுடைய கவனம் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் உங்களே அவங்க வந்து மறக்கிறதா இல்லை. ஸ்டில் அவங்க ஹார்ட் வந்து உங்களுக்காகவே இயங்கி கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. திங்கிங் உமன். எஸ். உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? உங்களை ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சனாக அவங்க பார்க்கலாம். ரைட். அண்ட் ரொம்ப கவலை இருக்குது. அந்த எனர்ஜி அவங்க எனர்ஜியில் அதிகமான கவலை வந்து தெரியுது. ஸோ அவங்களால இதை விட முடியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. என்னதான் அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், வாட் எவர் மேபி அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அதிகமாக வந்து உங்களை திங்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு கவலையாக தான் இருக்கு. அவங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப உங்களுக்காக வந்து ஒரு உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கவலை ஏற்படுது. ஓகே. ஸோ ஈவன் இவங்க நிறைய பேரை ஹீல் பண்ணக்கூடியவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க பேச்சு மூலமாக இவங்க செயல்கள் மூலமாக நிறைய பேரை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஹீல் பண்ணலாம். ஓகே. அப்படிப்பட்ட ஒருத்தராக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே. ஸோ அவங்க விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்றத நோக்கி அவங்களுடைய எனர்ஜியை வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல எஃபர்ட் போடணும் அப்படின்றதும் அவங்களுடைய எனர்ஜியா தெரியுது. ஈவன் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. நவ் லெட்ஸ் see romance angels, அவங்க feelings from this romance angels. Let's see what about their feelings. pile 3 person feeling towards pile 3, please spirit.
chemistry, getting to know each other, you deserve love. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகேவா? நீங்கள் விரும்பக்கூடிய அந்த உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு லவ் அவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் இனிமேல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் வெயிட்டிங் ஃபார், உங்களுக்காக வெயிட் பண்ணுறது. செப்பரேஷனில் இருக்கிறீங்க. லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸ். வெயிட்டிங் பாட்டம். Children, it is safe for you to love. Children மூலமா பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு children மூலமா ஏதோ ப்ராப்ளம்ஸ் தெரியுது. ஓகே. What waiting for separation, let go of control issues. ஸோ அவங்கள சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் சில பேருக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபார் சம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த செப்பரேஷன்லேருந்து அவங்களால மேபி நீங்கள் வந்து இதுக்கு இவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கலாம். ஓகே. உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக வெயிட் பண்ண நீங்கள் அந்தளவுக்கு தகுதியானவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கு. அண்ட் வாட் அபவுட் திஸ் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் டெக்? ஸோ சில நேரங்கள் வந்து உன் ஞாபகம் வந்து என்னை தூங்கடாம பண்ணிடும், முழிச்சிருவேன்றாங்க. ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. ஸோ உங்கள் மேலே ஒரு அந்த அன்பு, இந்த லவ் வந்து அதிகப்படியாக இருக்க தான் செய்யும். வேறு எதாலையும் அதை வந்து ஈடு பண்ண முடியாது. பட் நான் வந்து உனக்கானவனா கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அவங்களோட ஆட்டிடியூட். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see some more. ஸோ இது மூலமாக ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவில். ஸோ அது மூலமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. சாங்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ. ஸோ பாடல்கள் உங்களை ஞாபகப்படுத்துது. I wonder if you are happy with me. ஸோ நீ வந்து என் கூட வந்து ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. Let me take some questions. Sabotage, rebuilding, interrogation, repetitive, persistent working. நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன், இதை ரீபில்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இது வரணும்னு நினைக்குது. மெனி ஆப்ஷன் டெசிஷன் conventional, string along, one night stand. ஒரு இதுல ஒருத்தனை கீஸ் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். Clarity, truth, protection, power. The sword and rose.
அன்பும் இருக்கு அண்ட் ஒரு இதுவும் இருக்கு, உணர்ச்சி வசப்படுறது. ஸோ சில பேர் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கலாம், இப்போ மறுபடியும் வரணும் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் சில பேர் எப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதோ அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் அங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணணும், சரி பண்ணி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஃபீலிங். ஸோ பை 3 ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டவுட்ஸ்னால சில பேருக்கு ஒரு ஸ்பாயில் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகே, அண்ட் மேபி இதை பார்க்கலாம். அபண்டன்ஸ், கீப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ அவங்களுக்கு சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேர் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, சம்வாட் ஒரு செல்ஃப் லவ் பார்க்க முடியுது. செல்ஃப் லவ் ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவங்களுக்கு தான் வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஓகே, ரைட், நவ் லெட்ஸ் see. பட் எனிகோ ஒரு உங்க மேல ஒரு அன்பு அவங்களுக்கு இருக்குதான் செய்யுது, செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ பை 3 லெட்ஸ் see. உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கான இஷ்யூஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியுது. What about their feelings towards you? What about their feelings towards you? பொறுமையாக இருக்காங்க போல, அவங்க நினைக்கிறது நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். லெட்ஸ் see. ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட், தேங்க்யூ. Knight of Pentacles, King of Pentacles, ஒரே பென்டக்கிள்ஸாக இருக்குதுங்க. 10 of Pentacles, 7 of Cups, 7 7, 9 of Cups, 7 of Swords, Strength, Judgment, 7 8 9, Angel number, Ace of Cups, Sun, 7 of Wands, Wheel of Fortune.
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிளாக்கேஜ் வந்து எப்போ மாறும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மாறணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான காலம் வரும். அது வரைக்கும் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரில. ஸோ அந்த ஒரு காலம் டிவைன் டைமிங் வரட்டும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ வந்து மித்தபடி எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா மேபி ஸ்லோலி தே ஆர் கம்மிங். ஓகே, அண்ட் சில பேருக்கு நான் பயிற்சி சம்ஒன் யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம். இது வந்து இது எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது, இந்த ஒரு விஷயம் மட்டும். ஸோ ஆல்ரெடி மேரிட் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க அந்த ஃபேமிலியோட பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அண்ட் மணி ரிலேட்டடாக வந்து அவங்க ஒர்க்குன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ வெரி பிஸி வித் தேர் ஒர்க்கு. சரியா, ஃபேமிலியை கவனிக்கணும், அந்த செலவுகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். இல்லை நான் ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது சில பேர் எப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சோன்னு நினைக்கலாம். ஸோ உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. சரியா, அவங்க விருப்பப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. மேபி அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்குது. உங்க மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, டவுட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு கூட அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய மன போராட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுலையே அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டம் தெரியுது. பட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நியூ லவ், நியூ லைஃப் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போயிட்டீங்களோ, எனக்கு பயிற்சி உங்கள் பர்சனோட ஃபீலிங் அந்த மாதிரி தெரியுது. வாட் இஸ் திஸ்? 7 of Swords ப்ளீஸ். இல்லை சில பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கலாம், ஃபேமிலிக்கு பயம் இருக்கலாம், அவங்க அப்பாவை பார்த்து அவங்க பயப்படலாம். உங்ககிட்ட ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். Queen of Wands, Knight of Cups, Page of Pentacles. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. Son of Cups, Queen of Wands. பாருங்க. ஸோ அதர்வைஸ் உங்கள் பர்சனுக்கு ஆப்ஷன் இருக்கலாம், எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ரைட், ரொம்ப நல்ல குழப்பம்தான் இல்லை? ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு எது வேணும்னு நினச்சா தட் இஸ் நாட் லவ் இல்லை? அண்ட் இன்னும் எப்படின்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ உங்களுடைய அன்பு வந்து ஃபுல்லாக வெறும் அவங்களே கம்ப்ளீட்டாக நீங்கள் கேர் பண்ணணும், ஒவ்வொரு அன்பாக இருக்கணும். அது எப்போ வந்து நீங்கள் காட்டுவீங்களா மாட்டிங்களா? சில பேருக்கு அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். Knight of Pentacles, Chariot. ஸோ சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீங்கள் ரியூனியன் வேண்டாம் அப்படின்ட்டு உங்கள் லைஃப்பை பார்த்து முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஸ்லோலி யூ ஆர் மூவிங் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ். ஸோ ஸ்வாட்சாக தான் வருது. ஓகே லெட்ஸ் சி. ஆக்ஷன் எடுக்கிறதோ சரியானதாக புரிஞ்சுக்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்களால எடுத்து வைக்க முடியல. அதனால் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே,
அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ இப்படி தான் தெரியுது. நீங்கள் வந்து புது லைஃப்பை நோக்கி போயிட்டீங்க, பழசை வந்து மறந்துட்டீங்கன்னு நினைக்கலாம். கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு மேரேஜ் கூட ஆயிருக்கலாம், புது வாழ்க்கை வந்து நீங்கள் தொடங்கியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் சில பேருக்கு. ஓகே, சில பேருக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இந்த லவ்வை வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவல், அதாவது மேரேஜ்ன்ற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குதா செய்யுது. ஆனால் அவங்க இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவசரப்பட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம், ஏன்னா அவங்களால ஒரு மன போராட்டத்துலேருந்து இன்னும் வர முடியல. ஸோ பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய விருப்பம் என்னன்னு பார்ப்போம். 9 of Cups இருக்கு, Fool, 7 of Cups again, 9 of Pentacles, 9 பார்க்குறோம், 7 பார்க்குறோம், நிறைய ஏஞ்சல் நம்பர் தெரியுது. அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் விருப்பமாக நீங்கள் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் விரும்பி ஸ்டெப் எடுத்தீங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே, வாட் அபவுட் their action towards you? Let's see. ஸோ பைல் 3 நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்மெண்ட் தெரியுது. ஓகே, Four of Swords. ஸோ இப்போதைக்கு அவங்க அமைதியாக இருக்காங்க. த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கலாம். அண்ட் லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னாலுமே அதை லாஜிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டபர்னாக இருக்காங்க. இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிக்கிறாங்க, எமோஷன்ஸ் வந்து அவங்க வெளியே காட்டிக்கல. ஸோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் வாட் அபவுட் த ரீசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? ஜஸ்ட் ரீசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Devil, 3 of Wands, Empress, 8 of Wands. ரீசன்ட் ஃபியூச்சருமே வந்து தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ரொம்பவே வந்து சுற்றி ஃபைட் வந்து நிறையா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு மேரேஜில் போய் முடிகிறதுக்கு நிறைய போராடுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பார்க்க முடியுதுன்னா ஃபைனலி ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு குட் நியூஸ் வந்து இருக்கும். அதுக்கான நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், நிறைய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து உங்களை நோக்கி வரும் அப்படின்றது தான் இங்கே பார்க்க முடியுது. ஃபைன். இந்த டாக்ஸிசிட்டியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு நிறைய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ பைல் 3 உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு புல் ஒன் கார்ட், சக்ஸஸ்னு வருது. ஓகே, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது. ஸோ தைரியமாக இருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.